உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ வல்லவர். உம்மை போல ஒருவரும் இல்லை ஆண்டவரே. எங்களை வழி நடத்துபவர் நீங்க தான்ப்பா. இந்த நேரத்தில் உம்மை நன்றி இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். நீ செய்த நன்மைகள் ஏராளம் 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 ஆண்டவரே. அதை நினைத்து நன்றி இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. அப்படியே தேவனை ஆராதிப்போம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆவியானவரே. துதிகளின் மத்தியில் வாசப்படுபவரே, நீ பரிசுத்தரப்பா. உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வத்திற்கும் மேலான அதிபதியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே நல்லவரே. சத்துருவுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலைகளை நீனால் அபிஷேகம் பண்ணி எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியை செய்பவரே, உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். சத்துருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தவரே, நன்றி ஐயா. சத்துருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தவரே, நன்றி ஐயா. தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறேன். தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறேன். கிருபை தந்தவரே, நன்றி ஐயா. என்னை உயர்த்தி வைத்தவரே, நன்றி ஐயா. கிருபை தந்தவரே, நன்றி ஐயா. என்னை உயர்த்தி வைத்தவரே, நன்றி ஐயா. உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட். ஆமாப்பா, உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட். ஆமாண்டவரே, உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட். ஆராதனை 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 உமக்கு தானே. முழு உள்ளத்தோடு உமக்கு தானே. ஆராதனை ஆராதனை உமக்கு தானே. முழு உள்ளத்தோடு உமக்கு தானே. ஆவியானவரே, பரிசுத்தரே, நேற்றும் இன்றும் மாறாதவரே, ஆராதிக்கிறோம். சகலத்தையும் படைத்தவரே, சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பவரே, எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரே நாமம் உடையவரே, நீரே ஆதியும் அந்தமுமானவரே. உம்மை போல ஒருவரும் இல்லை அப்பா. உம்மை போல ஒரு தெய்வமும் இல்லையே. நாங்கள் ஆராதிக்கிற தேவனை விடுவிக்க நீ வல்லவராக இருக்கிறீர். நீ வல்லவராக இருக்கிறீர். ஒரு போதும் எங்களை கைவிடாதவர், ஒரு நாளும் எங்களை மறவாதவர், கடைசி வரைக்கும் எங்கள் கரங்களை பிடித்து வழி நடத்துபவரே, நன்றி இதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நீர்
Uma
கடைசியாக துதி உமக்கே, துதி உமக்கே, கணம் உமக்கே, அப்பா புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே துதிகளுக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஆயிரங்கள் வந்தாலும் 10,000 வந்தாலும் எங்களுக்காக நீர் உண்டல்வா, எங்களுக்காக நீர் உண்டாண்டவரே. எத்தனை பேர் விரோதமாக எழுப்பினாலும், எத்தனை சூழ்நிலைகள் எங்களுக்கு விரோதமாக எழுப்பினாலும், எத்தனை பிரச்சனைகள் எங்களுக்கு வந்தாலும், அனுதினமும் எங்கள் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, பிரச்சனைகள் நடுவில் இருந்தாலும், வேதனை நடுவில் இருந்தாலும் ஆண்டவரே, வியாதி நடுவில் இருந்தாலும், எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளும் நீர் எங்களோடு இருக்கிற தேவனாக இருக்கிறேன். நீர் எங்களுக்காக மரித்து எங்களுக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்து எங்களுக்குள்ள வாழ்கிறவராக இருக்கிறேன் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா, நீ இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிமை உள்ள தேவன் ஆண்டவரே. உம்மால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. There is nothing impossible to you God. எல்லா சூழ்நிலைகளும் மாற்றக்கூடிய தேவன், எல்லா பிரச்சனைகளும் காண்கிற தேவன் ஆண்டவரே. உம்மை போல ஒருவரும் இல்லை, உம்மை போல இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உலகம் எங்களை தள்ளினது, உறவுகள் எங்களை வெறுத்தது, ஆனால் நீர் எங்களை நேசித்து, நீர் எங்களை அரவணைத்து, நீர் எங்கள் மீது அன்பு செலுத்தினீர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. We love you God, we love you Jesus. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் அப்பா. உம்மை தவிர வேற தேவர்கள் இல்லை, நீர் மாத்திரமே ஆண்டவர். உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, நல்லவரே, ஆராதனை. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களை வழி நடத்துவீராக, பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை வழி நடத்துவீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன விதமாக எங்களை விடுதலையாக்கட்டும் அப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இத்தனை ஆண்டு, இத்தனை நாட்களாக, இத்தனை வாரங்களாக, இத்தனை மாதங்களாக நம்மளை கண்மணி போல பாதுகாத்து நம்மளை வழி நடத்தி வருகிறார். ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். என்னோடு சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் எல்லாரும் நலமாக சுகமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். காரணம், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவர் உங்களோடு இருக்கிறார். சுகம் தருகிற தேவன் அவர் உங்களோடு இருக்கிறார். சுகப்படுத்துகிற தேவன் அவர் உங்களோடு இருக்கிறார். அற்புதத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அற்புதமாக வழி நடத்தி கொண்டு வருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த உலகத்தில் ஜனங்கள் நம்மளுக்கு விசுவாசத்துக்கு விரோதமாக எவ்வளவு வேணாலும் பேசலாம். நம்ம விசுவாச சோதிக்கலாம், நம்ம நம்பிக்கையை சோதிக்கலாம். ஆனா நான் சொல்றேன், உங்கள் விசுவாசத்தில் நில்லுங்கள், நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி கொண்டிருக்கிறார். காரணம், அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் மத்தியில சில காரியங்களை முக்கியமாக உங்களோடு நான் பேச இருக்கிறேன். எத்தனையோ மூத்த ஊழியக்காரர்கள் அவர்கள் பேசுவதை கேட்டிருப்பீர்கள். நான் விசுவாசிக்கிறேன் அதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளாக வைத்த ஒரு பாரத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னோடு கூட சேர்ந்து மத்தேயு 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனமாக இருக்கும்.
இதுல இருக்கிற சம்பவங்கள் எல்லாருக்கும் அறிந்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள், உங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கலாம். ஆகிலும் இன்றைக்கு இதை வைத்து உங்களுக்கு சில காரியங்களை நான் சொல்ல இருக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிங்கள். Submit our life to Jesus. நம்ம பார்ப்போமாக மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான முடிஞ்சால் தாயிலை படிக்கொள்ளுங்க. வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவர்களிடத்திற்கு போனார்கள். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்க 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். முதலாவது நம்ம பார்க்கக்கூடியதான காரியம், இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். வனாந்தரமான ஒரு இடத்திற்கு. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம், வனாந்தரம்னா எல்லாருக்கும் தெரியும். வனாந்தரத்துல என்ன இருக்கும்? வனாந்தரத்துல நிச்சயமாக ஒன்றும் இருக்காது. தண்ணி இருக்காது, சகல வசதிகளும் இருக்காது. அது ஒரு வறண்டு போன ஒரு இடம், எதுவுமே பார்க்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு இடத்துக்கு இயேசு தனியாக போகிறார். இயேசு தனியாக போகும் பொழுது ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையால் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வனாந்திரத்துக்கு போகிறார். வனாந்திரத்துக்கு தனியாக போகிறார். இயேசு வனாந்திரத்தில் இருக்கிறார். ஜனங்கள் இதை கேள்விப்பட்ட உடனே பட்டணங்களில் இருந்து, எங்கிருந்து பாத்தீங்கன்னா பட்டணங்களில், அப்ப பட்டணங்கள் சகல வசதிகளோடு இருக்கக்கூடியதான ஒரு இடம். இப்ப நம்ம எல்லாரும் பட்டணத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. சோ பட்டணம் என்பது நம்ம நினைத்தவுடன் கிடைக்கிற காரியங்கள். நம்ம ஒரு காரியத்தை நினைச்சா நம்ம இருக்கிற இடத்துல அது நிச்சயமாக கிடைக்கும். ஆனா வனாந்திரம் அப்படி இல்லை. நம்ம நினைச்சாலும் கிடைக்காது. ஏன்னா வனாந்திரத்துல ஒண்ணும் இல்லை. சோ ஜனங்கள் இயேசு வனாந்திரத்துல இருக்கிறது கேள்விப்பட்டு ஜனங்கள் பட்டணங்களில் இருந்து கால்நடையாக அவரிடத்துக்கு போனார்கள். ஜனங்கள் எங்க இருக்கிறார்கள்? பட்டணத்தில் இருக்கிறார்கள். இயேசு வனாந்திரத்தில் இருக்கிறார். இவர்கள் 2 பேரும் இருக்கக்கூடியதான இடம் வித்தியாசமான இடம். ஜனங்கள் பட்டணங்களில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உண்டான வசதிகள், சலுகைகள், அவர்கள் பசி எடுக்கும் பொழுது அவர்கள் பசியை போக்கிக் கொள்வதற்கு, தாகம் எடுத்தால் தண்ணீரை குடிப்பதற்கு சகல வசதிகளும் பட்டணத்தில் உண்டு. பட்டணத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் வனாந்திரத்தில் அப்படி இல்லை. நினைத்தாலும் கிடைக்காது. சோ ஆகினால இங்கு 2 விதமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஜனங்கள் இயேசு இருக்கிற இடத்தை கேள்விப்பட்டு அவ்விடத்திற்கு போறார்கள். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக பேருக்கு வனாந்திரமான வாழ்க்கை யாருக்கும் பிடிக்காது. நிச்சயமாக எனக்கும் பிடிக்காது வனாந்திரம். இன்னைக்கு அநேக பேரோட வாழ்க்கை அப்படியாக காணப்படுகிறது. ஒரு செழிப்பு இல்லாமல், ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல், ஒரு சுகம் இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல், ஒரு நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் சில பேர் இந்த உலகத்தில் இப்படிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளியே மற்றவர்களை பார்க்கும் பொழுது நம்மளுக்குள்ளாக ஒரு வேஷம், நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் சமாதானமா இருக்கேன், நான் நிம்மதியா இருக்கேன், எல்லாரிடத்திலும் அப்படி காண்பித்துக் கொள்கிறோமே தவிர அப்படியாப்பட்ட காரியங்கள் நம்மில் சில பேர் இல்லை. நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு முயற்சிகள் பண்ணாலும், எவ்வளவு நம்ம வாழ்க்கையில நம்ம தேடினாலும் நம்மளோட வாழ்க்கை இன்னுமாக வனாந்திரத்தின் சூழ்நிலையை போலதான் காணப்படுகிறது. அநேக பேருக்கு கேள்விக்குறிகள் இருக்கலாம். ஏன் என்னோட வாழ்க்கை வனாந்திரத்தை போல இருக்கிறது?
ஏன் வனாந்திரத்தை உதாரணமா காமிக்கிறேன்னா, வனாந்திரத்துல எதுவும் இருக்காது, அங்க செழிப்பு இருக்காது, அங்க நம்ம நினைத்தது கிடைக்காது. இப்படியாப்பட்ட காரியங்கள், அதை உதாரணத்துக்கு வைத்துதான் நம்மளோட வாழ்க்கையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு வறுமையான காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில அநேக பேருக்கு கேள்விகள் உண்டு. ஆனால் இங்க நம்ம பார்க்கும் பொழுது ஜனங்கள் பட்டணங்களில் இருந்து இயேசு எங்க இருக்கிறாரோ அவ்விடத்துக்கு போறார்கள். ஜனங்கள் இயேசுவை தேடி போகிறார்கள். இந்த ஜனங்கள் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசு இருக்கிறது வனாந்திரத்தில் ஒரு இடம், ஜனங்களோ பட்டணத்திலிருந்து கிளம்பி போகிறார்கள், பயணம் செல்கிறார்கள். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஜனங்கள் இயேசுவை தேடி போகிறார்கள். இயேசு எங்க இருந்தாலும், எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஜனங்கள் இயேசுவை தேடி போகிறார்கள். இன்னைக்கு நம்மளும் எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நேரத்திலும், எல்லா கஷ்டத்திலும், எல்லா வேதனையிலும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா பாடுகள் நிமித்திலும் இயேசுவை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவை தேடுகிற ஜனங்களாக இருக்கணும். இன்னைக்கு அநேக பேர் இயேசுவை தேடுகிறார்கள். எப்பொழுது தேடுகிறார்கள்? அவர்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது, அவர்களுக்கு வியாதி வரும் பொழுது, எல்லாரும் கைவிடும் பொழுது, அப்பொழுதுதான் இயேசுவை தேடுகிறார்கள். அப்படி இல்லை பிரியமானவர்களே, எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலைகளும், யார் என்னை கைவிட்டாலும் கைவிடாவிட்டாலும், யார் என்னை வெறுத்தாலும் என்னை வெறுக்காவிட்டாலும், நான் இயேசுவை தேடிக்கொண்டிருப்பேன். நான் இயேசுவோடு உருவாடி கொண்டிருப்பேன். நான் இயேசுவின் பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பேன். அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இங்க நம்ம பார்க்கிற ஜனங்கள் இயேசுவை தேடி போகிறார்கள். அவர்கள் இருந்த பட்டணங்களை விட்டு இப்பொழுது ஜனங்கள் வனாந்திரத்துக்கு பயணம் செல்கிறார்கள். ஏன்? வனாந்திரத்துல யார் இருக்கிறார்? அங்க இயேசு இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்லாம, ஒரு செழிப்பு இல்லாம, ஒரு ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, உங்களுக்குள்ளாக இயேசு வாழ்கிறார், உங்களுக்குள்ளாக இயேசு இருக்கிறார், உங்களுக்குள்ளாக இயேசு ஜீவிக்கிறார். இயேசு நமக்குள்ள வாழும் பொழுது சகல ஆசீர்வாதங்களும் நம்ம பெற்று இருக்கிறோம். அதை என்னைக்கு நம்ம உணர்கிறோமோ அன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுவோம். இங்க பார்க்கிறோம், ஜனங்கள் இயேசுவை தேடி போகிறார்கள் பட்டணங்களை விட்டு. இன்னைக்கு அநேக பேர் தன்னுடைய சித்தத்தின் பிரகாரம், தன்னுடைய விருப்பத்தின் பிரகாரம், தன்னுடைய சுயத்தின் பிரகாரம் வாழ ஆசைப்படுகிறார்கள். அவர்களுக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அப்படின்னா அவர்களுக்குன்னு ஒரு இடத்தை வைத்துக் கொண்டு, அவர்களுக்குன்னு ஒரு காரியத்தை நியமித்துக் கொண்டு, அவர்கள் அதுக்குள்ளாக, அந்த வட்டத்துக்குள்ளாக வாழ்கிறார்கள். ஆண்டவர் அதை விரும்பவில்லை. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த வட்டத்துக்குள்ளாக இருந்து நம்ம இயேசுவை தேடி போக முடியும், இயேசுவோடு உறவாட முடியும், இயேசுவோடு பேச முடியும், அவரோட பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க முடியும். நம்ம முதலாவது பிரியமானவர்களே, நம்மளுடைய வட்டத்திலிருந்து வெளியாக வேண்டும், இயேசுவை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசுவை தேட வேண்டும், அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். இரண்டாவதான காரியம், நம்மளுடைய சித்தம் அல்ல, ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அதற்காக பாடுபட வேண்டும். நம்மளுடைய வட்டத்திலிருந்து நம்ம வெளியாக வேண்டும். அனுதினமும் ஒவ்வொரு நாளும் இயேசுவை தேட வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இயேசுவை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் சொல்கிறேன், நம்மளுடைய வட்டத்தில் இருந்து முதலாவது நம்ம வெளியாக வேண்டும். இயேசு நம்மளுக்கு எதை வைத்திருக்கிறாரோ, இயேசு எந்த திட்டங்களை நம்ம வாழ்க்கையில நிறைவேறும்படியாக வைத்திருக்கிறாரோ அதுக்காக பாடுபட வேண்டும், அதுக்காக பிரயாசப்பட வேண்டும், அதுக்காக உழைக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, பட்டணங்களில் இருந்து கால்நடையாக ஜனங்கள் இயேசுவை தேடி போகிறார்கள். எங்கே போகிறார்கள்? வனாந்திரத்துக்கு போகிறார்கள். ஒண்ணும் இல்லாத இடத்துக்கு, ஒன்றும் செழிப்பில்லாத இடத்துக்கு,
ஒரு ஆசீர்வாதம் இல்லாத இடத்துக்கு இயேசு அங்க இருக்கிறதை கேள்விப்பட்டு ஜனங்கள் அங்க போகிறார்கள். அவர்கள் வீடுகளை விட்டு இயேசு எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு போகிறார்கள். அவர்கள் இயேசுவை தேடி போகும் பொழுது அடுத்தது 14வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமாக. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு, எந்த ஜனங்களை கண்டு? அவர்கள் பட்டணங்களில் இருந்து, செழிப்பான அந்த பட்டணத்தில் இருந்து அவர்கள் இயேசு வனாந்தரத்தில் இருக்கிறதை கேள்விப்பட்டு இவர்கள் போன ஜனங்களை இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தர்களாய் இருந்தவர்களை சுத்தமாக்கினார், அவர்களை சுகப்படுத்தினார். ஆமென். மன்னான் ஜனங்களே, என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்து, எவ்வளவு எஃபர்ட் போட்டு ஆண்டவரை தேடுகிறீர்களோ, ஆண்டவரோட பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறீர்களோ, ஆண்டவரோட சமூகத்தில் அவரோட சத்தத்துக்கு காத்திருக்கிறீர்களோ, அன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு அற்புதத்தை செய்ய நல்லவராக இருக்கிறார். இயேசு உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய நல்லவராக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. இயேசு அந்த ஜனங்கள் மீது மனம் துருகினார். ஏன் மனதுருகினார்? அந்த ஜனங்கள் பட்டணங்களை விட்டு ஒன்றும் இல்லாத இடத்துக்கு, அந்த வனாந்தரத்துல இயேசுவை தேடி வந்தார்கள். அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அப்பொழுது இயேசு வந்தவர்களுக்கு நன்மை செய்தார். எந்த தேவையோடு இருந்தார்களோ, எந்த பிரச்சனைகளோடு இருந்தார்களோ, அவர்கள் எது மிகவும் முக்கியமாக இருந்ததோ அந்த காரியங்களை ஆண்டவர் சந்தித்தார். எப்பொழுது அவர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்பொழுது இயேசுவை தேடுகிறோமோ அன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில அநேக காரியங்களை ஆண்டவர் சந்திக்க ஆரம்பிப்பார். அநேக காரியங்களை ஆண்டவர் சுகப்படுத்த இருக்கிறார். ஆண்டவர் ஜனங்களை சுகப்படுத்தினார். காரணம், ஜனங்கள் ஆண்டவரை தேடி வந்தார்கள். ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்தார். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், அவர் இயேசுனால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. சில நேரங்களில் நம்ம பிரச்சனைகளில் கடந்து போகலாம், போராட்டங்களில் கடந்து போகலாம், வேதனை நடுவில் கடந்து போகலாம். அடுத்தது நான் எப்படி வாழ்வது என்று நினைத்து போராடி கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு இரவும் கண்ணீரோடு கடந்து செல்லலாம். தேற்றுவதற்கு யாரும் இல்லாமல் போகலாம். உங்களை ஆறுதல் படுத்துவதற்கு ஒருவனும் இல்லாமல் போகலாம். ஆனால் இது நடுவிலே ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஆண்டவர் அதிசயத்தை செய்ய நல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்ய நல்லவராக இருக்கிறார். நீங்கள் அவரை தேடினார். நீங்கள் இயேசுவை தேடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் அதை சந்திக்க நல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு அவரை தேடுங்கள், நம்பிக்கையோடு தேடுங்கள். இரவும் பகலும் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருங்கள். உங்கள் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். உங்கள் பிரச்சனைகளை ஆண்டவர் சந்திப்பார். உங்கள் வியாதிகளை ஆண்டவர் சுகப்படுத்துவார். எல்லா மருத்துவர்களும் கைவிட்டு இருக்கலாம். எல்லா குடும்பங்களும் உங்களை கைவிட்டு இருக்கலாம். தாய், தகப்பன், பெற்றோர்கள், நண்பர்கள், குடும்பங்கள், உறவுகள், இந்த உலகமே உங்களை கைவிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த இரவு உண்மையாக நீ இயேசுவை தேடும் பொழுது இந்த இயேசு உன் தேவைகளை சந்திக்க நல்லவராக இருக்கிறார். இந்த இயேசு உன்னை சுகப்படுத்த நல்லவராக இருக்கிறார். நீ விசுவாசித்தால் அது இப்பொழுதே, இதை நீ கேட்கும் பொழுது
உனக்கு ஆண்டவர் சுகத்தை தர நல்லவராக இருக்கிறார். இதை நீ கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே உன் தேவைகளை ஆண்டவர் சந்திக்க நல்லவராக இருக்கிறார். இதை நீ கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே உன் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்ற நல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை தேடி பிரியமானவர்களே, இது ஒரு நல்ல காலம், நல்ல நேரமாக இருக்கிறது. குடும்பமாக ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்த ஆண்டவரை தேடுங்கள். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். உங்கள் பிரச்சனைகள் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் அவரை விசுவாசிங்கள், அவரை நம்புங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படி தெரியுங்களா இருக்கணும்? இந்த உலகமே தோற்று போனாலும், இந்த உலகமே அழிந்தாலும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவித்து, எங்களை வழி நடத்த, எங்களை காப்பாற்ற, எங்களை சுகப்படுத்த, எங்கள் தேவைகளை சந்திக்க, எங்களை அற்புதத்தில் வழி நடத்த அவர் நல்லவராக இருக்கிறார். நம்மளுடைய விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்க வேண்டும். காரணம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிமை உள்ள தேவனாக இருக்கிறார். It's a supernatural God. அவருக்கு மறைவாக எதுவும் இல்லை, அவருக்கு சமமாக எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அடுத்தது, ஆண்டவர் உங்களிடத்தில் எதையும் கேட்கவில்லை. ஆண்டவர் உங்களிடத்தில் எதையும் கேட்கவில்லை. இங்க நம்ம பார்க்கிறோம், ஜனங்கள் ஆண்டவரை தேடி வரார்கள். ஆண்டவர் அவர்கள் மீது மனதுருகி அவர்கள் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார், அவர்களை சுகப்படுத்துகிறார். அடுத்தது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 15வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமாக. சாயங்கால காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம். மறுபடியும் பாருங்கள், இது வனாந்தரமான ஒரு இடம், நேரமாயிற்று. ஜனங்கள் தங்களுடைய சாப்பாடுக்காக அவர்களை அனுப்பிவிடுங்கள். ஏன்னா வனாந்தரத்துல எதுவும் கிடைக்காது. அவர்களுக்கு சாப்பிட கூட ஒரு வழி இல்லை அந்த இடத்துல. ஆனா அவர்கள் ஒரு காரியத்தை மறந்துட்டார்கள். வனாந்தரமாக இருந்தாலும், ஒரு வழியும் இல்லைனாலும், வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும், இயேசு அந்த இடத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. சகலத்தையும் சந்திக்கக்கூடியவர் அந்த இடத்தில் இருக்கிறார். இதை மறந்துடக்கூடாது. ஆனா சீஷர்கள் வந்து சொல்கிறார்கள், சாயங்கால காலமான பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம். அப்படின்னா இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. ஜனங்களுக்கு சந்திக்கக்கூடியதான, ஜனங்களுக்கு தேவைகளை சந்திக்கக்கூடியதான, ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடியதான இடம் அது இல்லை. ஆனா அவர்கள் ஒரு காரியத்தை மறந்துட்டார்கள். இயேசு அந்த இடத்தில் இருப்பதை அவர்கள் மறந்துட்டார்கள். இயேசுனால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்று மறந்து விட்டார்கள். ஆமென். அன்பான ஜனங்களே, சில நேரங்களில் நம்மளும் பிரச்சனைகள் கடந்து போகும்போது, சூழ்நிலைகளை கடந்து போகும்போது, சில நேரத்தில் நம்மளும் மறந்து விடுகிறோம். நம்மளோடு இருப்பவர் பெரியவர் என்று நாம் மறந்து விடுகிறோம். நம்மளோடு இருப்பவர் அதிசயங்களை செய்பவர் என்று மறந்து விடுகிறோம். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். நம்மளுக்குள்ளாக இருப்பவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், சகலத்தையும் செய்து முடிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். இங்க 15வது வசனத்தை பார்க்கிறோம். சீஷர்கள் சொல்கிறார்கள், இவர்களை அனுப்பிவிட வேண்டும். 16வது வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நல்லா பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியது இல்லை. அடுத்தது, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். 17. அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில்
5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. இப்ப சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இந்த இடத்துல ஒண்ணும் இல்ல, சாப்பிட ஒண்ணும் இல்ல, நம்ம ஜனங்களை அனுப்பி விடுவோம். அவர்களுக்கு நம்ம போஜனம் கொடுக்க முடியாது, அவர்களுடைய தேவைகளை நம்ம சந்திக்க முடியாது. சில நேரத்துல நம்ம இப்படிதான் யோசித்துக் கொண்டிருப்போம். ஆனா நான் சொல்றேன் நம்மளோட தேவைகளை என்னைக்குமே நம்ம சந்திக்க முடியாது. ஆனால் ஒருவர் இருக்கிறார், உங்கள் பிரச்சனையை சந்திக்கிற ஒருவர் இருக்கிறார், உங்கள் வேதனை அறிகிற ஒருவர் இருக்கிறார், உங்கள் கஷ்டத்தை அறிகிற ஒருவர் இருக்கிறார், உன் வியாதியை அறிகிற ஒருவர் இருக்கிறார், உன் பாரத்தை அறிகிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய பேர் இயேசு கிறிஸ்து. சகலத்தையும் செய்து முடிக்க நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சீஷர்கள் சொல்கிறார்கள், இவர்களை சந்திக்க முடியாது, இவர்கள் தேவைகளை நம்மளால சந்திக்க முடியாது, இவர்களை அனுப்பிவிடுங்க. இயேசு சொல்றாரு, அதற்கு அவசியம் இல்லை, அதற்கு தேவை இல்லை. ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் விசுவாசத்தை இழந்திருக்கலாம், நம்பிக்கை இழந்திருக்கலாம். கடைசி நிமிடத்தில் நான் என்ன செய்வது என்று தெரியாமல், அடுத்தது நான் குடும்பத்தை எப்படி நடத்த போகிறேன், அடுத்தது நான் எப்படி என்னுடைய தேவைகளை சந்திக்க போகிறேன், அடுத்தது என் பிள்ளைகள் வாழ்க்கையை நான் எப்படி அவர்களுடைய தேவைகளை சந்திக்க போகிறேன் என்று நீங்கள் யோசித்து நினைத்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஆவியானவர் எனக்குள்ளாக வைத்த வார்த்தை இதுதான், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், சகலத்தையும் சந்திக்கக்கூடிய தேவன் அவர் உங்களோடு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லாமே. அல்லேலூயா. சோ அதற்கு அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், அதுக்கு தேவையில்லை. நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க. இந்த இடத்துல என்ன தெரியுங்களா பார்க்கிறோம்? நடக்காதது ஒண்ணு, முடியாதது ஒண்ணு, செய்ய முடியாத ஒரு காரியம், நடத்தி காட்டி முடிக்க முடியாத ஒரு காரியம். அங்க இருக்கிற யாருனாலுமே முடியாது, அங்க இருக்கிற வந்திருக்கிற யாருனாலுமே அதை செய்ய முடியாது. ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்க முடியாது. அவ்வளவு ஜனங்களுக்கு போஜனம் எங்க போகுது, காசுக்கு எங்க போகுது, யாருனாலுமே செய்ய முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அவர்களுடைய தேவைகளை சந்திங்க. அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், சீஷர்கள் சொல்கிறார், எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல், இந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும், இதை தவிர எங்கள் இடத்தில் வேறு ஒன்றுமில்லை. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் சில காரியங்களை கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கை வனாந்திரத்தை போல இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில எதுவும் நீங்கள் சாதித்தது போல தெரியாமல் இருக்கலாம். ஆசீர்வாதத்தை பார்க்காமல் இருந்திருக்கலாம். எப்பொழுது என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வரும், எப்பொழுது இந்த கடவுள் கண்களை திறப்பார், எப்பொழுது என் சூழ்நிலைகள் மாறும், எப்பொழுது என் குடும்பங்கள் மாறும், எப்பொழுது என் பிரச்சனைகள் மாறும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். அநேக நேரத்தில் இரவுகளில் கண்ணீரோடு இந்த கேள்வியை ஆண்டவர் சமூகத்தில் கேட்டிருக்கலாம். எப்பொழுது ஆண்டவரே எங்கள் பாரங்கள், எங்கள் கஷ்டங்கள், எங்கள் வேதனைகள் எப்பொழுது நீங்கும்? எப்படி எங்கள் குடும்பத்தை நாங்கள் வழிநடத்துவோம்? எப்படி கிறிஸ்துவ வாழ்க்கையை உமக்கு பிடித்த மாதிரி, கிறிஸ்துவுக்கு ஆண்டவர் ஏற்ற மாதிரி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ்வது? அநேக பேர் கண்ணீரோடு இரவில் யாருக்கும் தெரியாம உங்கள் அறையில் நீங்கள் அழுந்த நாட்கள் உண்டு, இல்லை அழுந்து கொண்டு இருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இன்னைக்கு ஆவியானவர்களை பார்த்து கேட்கிறார், உங்கள் இடத்தில் என்ன இருக்கிறது? நம்ம இடத்தில் ஒன்றுமே இல்லை. We have nothing to give. நம்மளிடத்தில் ஒன்றும் இல்லை. எல்லாவற்றையும் இழந்து விட்டோம். எல்லாவற்றையும் இழந்து விட்டோம்.
நம்பிக்கை, சமாதானம், சந்தோஷம், நிம்மதி எல்லாவற்றையும் இழந்து விட்டோம். நம்மிடத்தில் ஒன்றுமல்ல, உண்மைதான். ஆனால் நம்மிடத்தில் ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுங்களா? நேரம். கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை முதலீடு செய்யுங்க. நீங்கள் எதுவும் செய்ய வேணாம். உங்கள் சொத்து, நீங்கள் எதையும் ஆண்டவர் கேட்கவில்லை. நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் சொத்தை நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் கேட்பதெல்லாம் உன் சுத்தமான இருதயம், உங்கள் இருதயத்தை மாத்திரம்தான். உண்மையாக முழு இருதயத்தோடு அவரை தேடுங்கள். அன்றைக்கு ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்தது போல இந்நாட்களில் நீங்கள் உண்மையாக அவர் சமூகத்தில் அவரை தேடும் பொழுது அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். பிரியமானவர்களே, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? நேரம். அந்த நேரத்தை ஆண்டவரிடத்தில் செலவிடுங்கள். அந்த நேரத்தை ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இரவும் பகலும் செபித்து அவரோடு உறவாட ஆரம்பிங்கள். உங்கள் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். வெகு சீக்கிரத்தில் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். 17வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அவர்கள் விட்டு விட்டார்கள். எங்களிடத்தில் இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. எப்படி நாங்கள் இத்தனை ஆயிரம் பேருக்கு நாங்கள் அவர்கள் தேவைகளை சந்திப்பது? நம்மளால முடியாது, நம்மளால எதையும் முடியாது. ஆனால் நம்மளுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவினால், அவருடைய பலத்தினால் எல்லாவற்றையும் செய்ய நம்மளுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. நம்மளால முடியாது. நம்ம அநேக நேரத்துல ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது சரி வரல, கிவ் அப் பண்ணிருக்கோம். நான் எப்பொழுதும் என்னுடைய சபை ஜனங்களோடு சொல்வேன், என் வாலிப பிள்ளைகளோடு சொல்வேன், உன் வாழ்க்கையில என்னைக்குமே விட்டு கொடுத்துறாத, இயேசுவை விட்டு கொடுத்துறாத. காரணம் அது நம்மளை வாழ வைக்கும். விட்டா முயற்சி, உன் விசுவாசத்தை விடாத, உன் நம்பிக்கை விடாத, அதில் உறுதியாக நிச்சயமாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். அவர்கள் they just give up. 18வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, உங்களால முடியாதுல, உங்களால செய்ய முடியாதுல, பரவாயில்ல, அத உன்னிடத்தில் எது இருக்கிறதோ அது என்னிடத்தில் கொண்டு வா. Just bring it to me. உன்னிடத்தில் எது வைத்திருக்கிறீரோ அதை கொண்டு வா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் நான் சொல்கிறேன், உங்கள் சூழ்நிலைகள் மாறணும்னா, உங்கள் வியாதிகள் மாறணும்னா, உங்கள் பிரச்சனைகள் மாறணும்னா, உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயங்கள் மாறணும்னா, உன்னிடத்தில் எது இருக்கிறது அதை நீ இப்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வா. தேவனுடைய பிரசன்னத்தில் கொண்டு வா. அவருக்கு முன்பதாக கொண்டு வா. 18வது வசனத்தில் ஆண்டவர் சொல்ற, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அதுக்கு கீழே நம்ம 19, 20, 21 வாசிக்கும் பொழுது ஆண்டவர், சீஷர்கள் சொன்னார்கள் முடியாது, சீஷர்கள் சொன்னார்கள் சாத்தியமல்ல, சீஷர்கள் சொன்னார்கள் நம்ம இருக்கிற இடம் வனாந்திரம், ஒன்றும் கிடைக்காது, ஜனங்களை அனுப்பி விடுங்கள். ஆனால் இயேசு சொன்னார், அதை என்னிடத்தில் கொண்டு வா. You just bring it to me and I will show. நான் உனக்கு காண்பிக்கிறேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், what do you have? உன்னிடத்தில் எது இருக்கிறது அதை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வா. அதை ஆண்டவர் பிரசன்னத்தில் கொண்டு வா. You just submit your life in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் உன் வாழ்க்கையை அர்ப்பணி.
கெட்ட குமாரன் மனம் திரும்பி மறுபடியுமாக தகப்பன் இடத்தில் வரும் பொழுது அவன் பண்டி கொட்டாய்களில் இருந்து வந்தான். அசிங்கத்தோடு நாத்தத்தோடு அப்படிப்பட்ட சூழலில தகப்பன் இடத்தில் வருகிறான். தகப்பன் அவனை ஒதுக்கவில்லை, தகப்பன் அவனை வெறுக்கவில்லை. நீ முதல் போயிட்டு நீ குளிச்சுட்டு நீ சட்டெல்லாம் மாத்திட்டு வாடு தகப்பன் சொல்லல. கெட்ட குமாரன் மனம் திரும்பி வரும் பொழுது எந்த நாத்தத்தில் இருந்தாலும் எவ்வளவு அசிங்கமானவன் தகப்பன் ஒடியாந்து அவனை அரவணைத்துக் கொண்டான். என் அன்பான வாலிப பிள்ளைகளே, என் அன்பான பெரியவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலைகள் வேணாலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வேணாலும் இருக்கலாம். ஆனால் உண்மையாக நீ மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் வரும் பொழுது இந்த இரவே உன் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்ற நல்லவராக இருக்கிறார். உன் தேவைகளை ஆண்டவர் சந்திக்க நல்லவராக இருக்கிறார். உன் பாவத்தை மன்னிக்க ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். மனிதன் உன் பாவத்தை மன்னிக்காமல் இருந்திருக்கலாம். நீ செய்த தவறுகளையும் பாவங்களையும் மறுபடியும் மனிதர்கள் குற்றம் சாட்டி இருக்கலாம். ஆனால் இயேசு உன் பாவத்தை மன்னிக்க நல்லவராக இருக்கிறார். அவர் மாத்திரமே உன் பாவத்தை மன்னிப்பார். அவர் மாத்திரமே உன்னை அரவணைப்பார். அவர் மாத்திரமே உன்னை நேசிப்பார். அவர் மாத்திரமே உன் மீது அன்பு செலுத்துவார். அவருடைய அன்புக்கு ஒருவனும் ஈடு கொடுக்க முடியாது. நம்ம முதல் படித்திருந்தோம். ஜனங்கள் பட்டணத்திலிருந்து அவ்வளவு தூரம் வனாந்திரத்தில் எதுவும் இல்லாத ஒரு இடத்தில் வாழ்ந்தார்கள். காரணம் ஏன்? வனாந்திரத்தில் இயேசு இருக்கிறார். வனாந்திரத்தில் செழிப்புண்டாக்குறவர் இருக்கிறார். வனாந்திரத்தில் உலகத்தை படைத்தவர் இருக்கிறார். ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். வனாந்திரத்துக்கு வந்தார்கள். எதுவுமே இல்லாத சூழ்நிலைகள் வந்தார். ஆனால் ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு மனம் இறங்கி ஜனங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். என் அன்பான பிரியமானவர்களே, அநேக காரியங்களின் காலகட்டத்தில் நீங்கள் கடந்து போவீர்கள். அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக போவீர்கள். அடுத்தது எப்படி என் குடும்பத்தை நடந்தது, அடுத்தது எப்படி நான் எங்க வேலைக்கு போவது, எப்படி என்னோட வருமானம், எப்படி என் குடும்பத்தை நான் தேவைகளை சந்திக்க போகிறேன், நாளைக்கு நாங்கள் என்ன சாப்பிடுவோம் என்று சில பேர் யோசித்துக் கொண்டு இருக்கலாம். அநேக பேர் தூக்கத்தை இழந்து அநேக நாட்களாக ஆய்வு இருக்கலாம். ஆனால் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, what you have, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அதை நீ ஆண்டவர் சமூகத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் நீ உன்னை அர்ப்பணி. உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணித்து பார். ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். ஆண்டவர் உன் சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆண்டவர் உன் தேவைகளை சந்திப்பார். ஒன்றும் இல்லாத வனாந்திரத்தில் ஆண்டவர் 5000 பேர் புருஷர்களுக்கு மாத்திரம் 5000 பேருடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்க முடியும் என்றால் உன்னுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்க முடியும். உன் குடும்பத்தின் தேவைகளை ஆண்டவர் சந்திக்க முடியும். உன் ஊழியத்தின் தேவைகளை, உன் சபையின் தேவைகளை ஆண்டவர் சந்திக்க முடியும். Is nothing impossible to him. அவர் நான் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. காரணம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்புக்கு ஒருவனும் ஈடு கொடுக்க முடியாது. அவருடைய அதிசயத்துக்கு ஒருவனும் ஈடு கொடுக்க முடியாது. அவர் வித்தியாசத்தை காண்பிக்கக்கூடியதான தேவன். எந்த மனிதனாலும் செய்ய முடியாததை நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் செய்து முடிப்பார். ஆகினால பெரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிங்க. உன்னிடத்தில் எது இருக்கிறது? உன் இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் நீ அர்ப்பணித்து முழு இருதயத்தோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடு. ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தை தேடு. உன் வாழ்க்கை ஆண்டவர் சந்திப்பார். எப்படி இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் மனம் இருந்தாரோ அது போல உனக்கும் மனம் இறங்குவார். உன் தேவைகளை சந்திப்பார். உன் சூழல்களை மாற்றுவார். உன் வியாதிகளை அவர் சுகப்படுத்துவார். ஒருவேளை இந்த வியாதிகளோடு நீங்கள் இருக்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், உங்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கப்படுவதாக. ஒருவேளை நீங்கள் பிரச்சனைகளோடு இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. குழப்பங்களோடு நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும்
பூரணமாக தருவாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போமாக. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கப்பா. ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்துவீராக. எங்களை சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்திருப்பவர் நீங்க ஆண்டவரே. எங்கள் தேவைகளை அறிந்திருப்பவர் நீங்க அப்பா. உண்மையாக ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய உங்களுடைய பிரசனம் இருங்கப்பா. மனம் இருங்கப்பா. ஒவ்வொரு திருமீதும் மனம் இருங்கப்பா. ஒரு அதிசயத்தை செய்யப்பா. ஒரு அற்புதத்தை செய்யப்பா. நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் அறிகிறீர் ஆண்டவரே. Father, அவர்களை சுகப்படுத்துங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தை எங்களை வழி நடத்துங்க. உம்முடைய மகிமைக்குள்ளாக எங்களை வழி நடத்துங்க. நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.